கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 2 அதிகாரம் 7 வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யும் போது, சோர்ந்து போகாமல் நன்மைகளை செய்யும் போது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். பிரியமானவர்களே, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யும் போது. நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை செய்கிறோமா? நன்மைகள் செய்கிறோமா? உதவி செய்கிறோமா? மற்றவர்களை நேசிக்கிறோமா? அன்பு கூறுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் தேவனுக்கு பிரியமாய் வாழும் போது, நன்மைகள் செய்யும் போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், யோவான் 5 அதிகாரம் 29 வசனத்திலே, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும் போது, நற்கிரியைகளை செய்யும் போது, சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும் போது நம் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம் ரட்சிக்கப்பட்டதன் நோக்கமே நற்கிரியைகள் செய்ய. நமக்குள்ளே நற்கிரியைகளின் கனி இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும் போது அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வரும். நாம் பாடுகளை அனுபவித்தாலும் நம் நன்மை செய்வதை நிறுத்தக்கூடாது. ஏனென்றால் நன்மை செய்வது பிதாவின் சித்தம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். பிரியமானவர்களே, உன்னை போல் பிறனையை நேசி என்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அன்பு இருக்கும் என்றால், மற்றவர்களை நேசிக்கிற அன்பு இருக்கும் என்றால், நம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். ஹல்லேலூயா. நம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளாய் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறோமா? வேதம் சொல்கிறது, அன்பு பிறனுக்கு தீங்கு நினையாது என்று. பிரியமானவர்களே, நமக்குள்ளே அன்பின் கனி இருக்கும்போது மற்றவர்களுக்கு நாம் தீங்கு செய்ய மாட்டோம். மற்றவர்கள் மீது பொறாமைப்பட மாட்டோம். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற குணம் நமக்குள்ளே இருக்கும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே இருக்கிறதா? ஆவியினாலே நடத்தப்படுகிறோமா? அல்லது நமக்குள்ளே தீமையான எண்ணங்கள் இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று. நாம் தீமை செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், மத்தேயு 25 அதிகாரம் 35, 36 ஆகிய வசனங்களிலே, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பசியா இருக்கிற ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கிறோமா? அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறோமா? பசியை தீர்க்கிறோமா? அந்நியனா இருக்கிறவர்களை சேர்த்து கொள்கிறோமா? வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறோமா? வியாதியா இருக்கிறவர்களை விசாரிக்கிறோமா? அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்கிறோமா? உதவி செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இவர்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களே, நற்கிரியைகளை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். சோர்ந்து போகாமல் நம் நற்கிரியைகளை செய்யும் போது நிச்சயமாய் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும் போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை தொடர்ந்து செய்வோம். கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மை நாமே அவருடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம்.
ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கணிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றியப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. தலைமுறை சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா காரா ஷேகே லாகதன ஹந்தரோ ராபா கபரா ஷகரக துரி கரதரபலா ரியா கபோர ஷேகே லெதினமரா சாந்தரோ ராபா லபா ரபா தூராபா ராபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா ராஷா கா ராகதன ஹந்தரோ ரீகா ராகதன ஹதுரபலா தரபா. தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இப்படிய நன்மையினால் நிரப்புங்க. இப்படிய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் எங்களோடு கூட எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிகாலையிலிருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்கப்பா. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிறீர். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். இப்படிய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.